லவ்லி ஷாப்பி சரண்யா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்லயும் சரி வாட்ஸ்அப்லயும் சரி மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு லாங் ஆரம் வந்து கிரியேட் பண்ணி காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. ஆனா ரியலி சாரி, ஏன்னா நமக்கு டைமே இல்ல. அது உங்களுக்கே தெரியும், நம்மளோட கேம் வீடியோ எடுக்கிறதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. இருந்தாலும் நீங்க எல்லாரும் கேட்டீங்க இல்லையா, இன்னும் நம்ம போடாம இருந்தா எப்படி, அதுக்காக தான் வந்து இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு லாங் ஆரம் ரொம்ப சிம்பிளா, செய்யவே தெரியாது இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியா மேக் பண்றது எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து பிரேஸ்லெட்டுக்கு எப்படி நாட் போடுறதுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. கமெண்ட்லயும் சரி, இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றவங்களும் சரி, கால் பண்றவங்க கூட அக்கா பிரேஸ்லெட்டுக்கு எப்படி வந்து நாட் போடுறது, அது வந்து அவுந்துருது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. நான் சொன்னா உங்களுக்கு புரியாது இல்லையா, அதனால இந்த வீடியோலயே பிரேஸ்லெட்டுக்கும் எப்படி நாட் போடுறதுங்கிறது நான் சொல்லியிருக்கேன். சோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கிட்ட பீட்ஸ் அண்ட் சார்ம்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கிக்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட ஆரம் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் வேணும்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட்ரு. இது வந்து நம்மளோட கீர் ஒயர் கட் பண்றதுக்கு நம்ம கட்ரு வேணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது வந்து பிளாட் நோஸ் பிளேயர். இது வந்து ஜம்பிங் எல்லாமே நமக்கு பெண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் நோஸ் பிளேயர் வச்சுதான் இந்த லூப் வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து நமக்கு இந்த டூல் தேவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு மாலை ரெடி பண்றதுக்கு பீட்ஸ் வேணும். இது மேட் பினிஷிங்ல ராணி பிங்க் எடுத்திருக்கேன். இது வந்து என்கிட்ட இந்த கலர் சாரி இருக்கு, சோ நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து லிங்க் பீஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பால்ஸ் எடுத்திருக்கேன். இது சில்வர் கலர் தான். நான் இப்ப காட்டுறது ஆன்டிக் கலர்ஸ் எல்லாமே. அது கூட லிங்க் பண்றதுக்கு பீட்ஸுக்கு நடுவுல லிங்க் கொடுக்கறதுக்கு இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து லிங்க் பீஸ் தான். இது எல்லாமே நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு. லாஸ்டா கொஞ்சமா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம மேல கீர் லாக் போட்டு லாக் பண்றதுக்காக சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து கீர் லாக்கு. இது வச்சுதான் நம்ம செயினை லாக் பண்ணுவோம். லாஸ்டா பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் இந்த கீர் ஒயரு. இது வந்து நமக்கு 0.4 mm வரும். இந்த கீர் ஒயர் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஆரத்தோட லென்த் வந்து 24 இருக்கணும். அப்போ நீங்க வந்து 30 இன்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. நீங்க சும்மா ஏதாச்சும் துணி அளக்கிற டேப் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 30 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜாஸ்தியா இருந்தா கூட தப்பில்லை, கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு பத்தாம போயிடும். அதனால நீங்க 30 இன்ச் கட் பண்ணிட்டு, வேணும்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம அப்புறமா கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செயின் பின்னாடி ரோப்பு, இது வந்து செயின் மேக் பண்ணிட்டு பின்னாடி கொடுக்குற ரோப்பு. இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க அது வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது இல்லாம இல்ல எனக்கு ரோப் வேண்டாம் அப்படின்னா நீங்க பின்னாடி கொக்கி கூட நீங்க போட்டுக்கலாம். அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இந்த ரிங் பால்ஸ்ல ஒரு ஜம்ப் ரிங் மட்டும் கொடுத்து இதுல ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க. நடுவுல கொடுத்திருக்கிற ஒரு லீஃப் வந்து நம்மளோட சாம் தான். இப்ப மேக் பண்ணிடலாம். இப்ப வாங்க எப்படி மேக் பண்றதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 30 இன்ச்சுக்கு வந்து நம்ம கீர் ஒயர் கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பென்டன் வந்து நடுவுல தோராயமா உங்களுக்கு நடுவுல வந்து நீங்க இதை போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு லிங்க் பீஸ் கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் பென்டன் போட்டுக்கிறேன். பென்டன் போட்டு நம்ம கம்பிக்கு சென்டர்ல நான் வச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம லிங்க் பீஸ் கொடுத்துடலாம். நான் அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு சில்வர் பால் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் ஒரு சில்வர் பால் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட சில்வர் பால் கொடுக்கறதுனால இந்த இடத்துல நமக்கு பினிஷிங் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் இப்ப பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். நான் 2 பீட்ஸுக்கு நடுவுல நம்மளோட லிங்க் பீஸும் ஒண்ணு கொடுக்குறேன். நான் வந்து இது ஈஸியா மேக் பண்றது எப்படிங்கிறதுக்காக சொல்றேன். உங்களுக்கு நீங்க மேக் பண்ணும் போது எது வசதியா இருக்கோ அந்த மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 2 பீட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து லிங்க் பீஸ் கொடுத்துருக்கேன். அது பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும், ஆனா ரொம்ப அழகா இருக்கும், ராயல் லுக் கொடுக்கும். எப்பவுமே நம்ம மேட் பினிஷிங் பண்ணும் போது நீங்க முடிஞ்ச அளவுக்கு சில்வர்ல கொடுங்க. அது வந்து ரொம்ப அழகா இருக்கும். நிறைய பேர் வந்து இது ரொம்ப சிம்பிளா மேக் பண்ண முடியும், ஆனா வந்து நம்மளால முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியா பண்ணிடலாம். இது
இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க மேக் பண்ணிக்கலாம். நீங்க பயப்படவே வேண்டியது இல்ல. நீங்க ஒவ்வொன்னா கிரியேட் பண்ண உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வருங்க. நீங்க வந்து இப்போ சிம்பிளா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இது சிம்பிளா ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா உங்களால மேக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் வரும். அதுக்கு தகுந்தாப்படி நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்கி உங்களுக்கு தகுந்தாப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக் பண்ண ஆரம்பிங்க. இப்ப நான் சொல்றது ரொம்ப சிம்பிளா பண்றது எப்படி அப்படிங்கறத நான் இப்ப மேக் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். பாருங்க, இப்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். சில்வர் கொடுக்கறதுனால இந்த கலர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ நான் இந்த சைடு கொடுக்குறேன். இது உங்களுக்கு லாங்கா வேணா லாங்கா கொடுத்துக்கலாம், இல்ல ஷார்ட்டா வேணா ஷார்ட்டா கொடுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவுட்ஃபுட் எவ்வளவு அழகா இருக்குன்னு. அந்த கலருக்கும் நான் கொடுத்திருக்க சில்வர் கலருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் இது எல்லாமே கோர்த்துட்டேன். நான் இந்த சைடு 26 பீட்ஸ் கொடுத்திருக்கேன், இந்த சைடு 26 பீட்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த லிங்க் பீஸ் இல்லாம 26 பீட்ஸ் கொடுத்திருக்கேன். இப்ப கடைசியா நம்ம முடிக்கிற ஸ்டேஜ்ல இந்த சில்வர் கலர் பால் கொடுத்துடலாம். இது 8 mm தான். ஏன்னா இதுக்கு அடுத்தது நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் கொடுக்க போறோம். பாருங்க, அப்பதான் நம்ம கீர் லாக் போடும் போது கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் இப்ப இது கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். இதான் கீர் லாக். ஏன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். பாருங்க, இது வந்து நான் ஒரு 3 கியர் லாக் கொடுக்கறேன். இப்போ நான் இதுல வந்து லாஸ்டா வந்து ஒரு சில்வர் கலர் பால் கொடுத்திருக்கேன். அதுக்கு மேல சுகர் பீட்ஸ் ஒன்னு கொடுத்திருக்கேன். அப்புறம் 3 கீர் லாக் கொடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம டைட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பார்ட் வந்து நமக்கு வேண்டாம், அதை கட் பண்ணிடலாம். இப்ப கட் பண்ணிட்டோம். இந்த கீர் ஒயரை வந்து நம்ம அந்த கீர் லாக் குள்ள விடணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், கீர் லாக் குள்ள விட்டு சுகர் பீட்ஸ் வழியா நம்ம உள்ள கொண்டு வருவோம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் அந்த கீர் ஒயருக்குள்ள விட்டு சுகர் பீட்ஸ் வழியா வெளியே இழுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல எனக்கு இவ்வளவு கேப் போதும். இதுவே நம்ம கரெக்டா இருக்கும் கொக்கி போடுறதுனால. இப்போ இந்த இடத்துல நம்ம கீர் ஒயரை அமுத்தி விட்டுறலாம். நல்லா பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது அவ்வளவுதான், லாக் ஆயிக்கும். பாருங்க, இப்ப பாருங்க, இது அமுத்தியாச்சு, கீர் லாக் பண்ணியாச்சு. பாருங்க, லாக் ஆயிருக்கு. இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல நான் டைட் பண்ணிடுவேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த பீட்ஸ்குள்ள விட்டு இந்த பக்கம் வழியா நம்ம டைட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ டைட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம கீர் ஒயர் போட்டு டைட் பண்ணிடலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணுங்க, அதுவே போதுமானதா தான் இருக்கும். ஏன்னா கீர் ஒயர் போட்டு நம்ம லாக் பண்ணும் போதே சூப்பரா லாக் ஆயிரும். இப்போ இதுலயும் நான் ஒரு பால் கொடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். கீர் லாக் இப்போ நான் ஒரு 3 கொடுக்குறேன். 2 போதும், ஆனா நான் 3 கொடுத்துருக்கேன். உங்க தேவைக்கு போக இப்ப எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு இருக்கோ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்கு, சோ நான் அதை கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ அந்த சைடு நம்ம லூசா விட்டா பிரச்சனை இல்ல, ஏன்னா நம்ம இந்த சைடு இழுத்து டைட் பண்ணிடுவோம். ஆனா இந்த சைடு பண்றது மட்டும் நீங்க டைட்டா புடிச்சுதான் பண்ணணும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இது டைட்டா புடிச்சு பண்ணிக்கோங்க, அப்பதான் பினிஷிங் வந்து நல்லா இருக்கும். இப்போ நான் கீர் லாக் கூட விடுறேன். இப்போ சுகர் பீட்ஸ் அவ்வளவுதாங்க. பாருங்க, அப்படியே நம்ம கீர் லாக்க அமுத்திட்டோம்னா லாக் ஆயிக்கும். இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்மளோடது இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஆரம் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி வந்து நான் இந்த ரோப் கொடுக்குறேன். ரோப் வந்து இதுலயே உங்களுக்கு லாக் இருக்கும், லாக்கை மட்டும் அது கூட ஜாயின் பண்ணீங்கன்னா போதும். பாருங்க, இது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், ஒன்றும் பயப்படவே வேணாம். இப்போ நம்ம செயின் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. இது வந்து மேட் பினிஷிங் பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம இந்த வாரம் காம்போ போட்டோம் இல்லையா,
அந்த காம்போ பீட்ஸ்லயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வந்து நம்ம இந்த வாரம் காம்போ போட்ட பிரிண்டட் மார்பிள் பிரிண்டட் பீஸ்ல நான் கோல்டன் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். சேம் பீஸ் தான் நம்ம இந்த வாட்டி ஆஃபர் போட்டோம், அதுலயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வேணுமோ, சில்வர் கொடுக்குறீங்கன்னா சில்வர், மேக்ஸிமம் நீங்க மேட் பினிஷிங் பீட்ஸ் எடுத்தீங்கன்னா சில்வர் கொடுங்க, அதான் நல்லா இருக்கும். இது பாருங்க, நான் மேக் பண்ணும்போது எனக்கே தெரியல இவ்வளவு அழகா வரும்னு. இப்ப பாருங்க இது எவ்வளவு சூப்பரா நம்ம செயின் ரெடி ஆயிடுச்சுன்னு. இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம பிரேஸ்லெட்டுக்கு எப்படி நாட் போடுறதுன்னு பார்த்தலாம். இப்போ நான் வந்து பிரேஸ்லெட்டுக்கு இந்த ஐஸ் மேட்ல பிளாக் கலர், அதாவது ஒரு கிரே வந்து பிளாக் கலர் பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு பிரேஸ்லெட் குயிக்கா உங்களுக்கு மேக் பண்ணி காட்டிடுறேன். இது நாட் போட தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ, நாட் போட தெரிஞ்சவங்க விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கோர்த்தரலாம். இப்போ நான் 8 mm பீட்ஸ் தான் கோர்க்கிறேன். நீங்க வந்து இது வந்து ரெகுலர் சைஸ் நான் கோர்க்கிறது. 2/4 சைஸ்னா உங்களுக்கு 20 பீட்ஸ் போதும். 2/6 சைஸுக்கு வந்து உங்களுக்கு 22 பீட்ஸ் வேணும், அதுதான் ரெகுலர் சைஸ். இப்போ நான் 22 பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். இப்போ நான் 10 பீட்ஸ் வந்து கோர்த்திருக்கேன், அது கூட 2 சில்வர் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது மறுபடியும் 10 பீட்ஸ் கோர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து இது மேக் பண்ணிட்டேன். இது வந்து 22 பீட்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவும் போடுற மாதிரி நார்மலான ஒரு நாட் போடுறீங்க. டைட்டா இழுத்துக்கோங்க, டைட்டா இழுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நார்மலா போடுற மாதிரி ஒரு நாட் போட்டு டைட்டா இழுத்துக்கோங்க. ரெண்டாவது பிடிச்சு இங்க பாருங்க, மறுபடியும் நாட் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி 1, அதே மாதிரி இன்னொரு டைம் 2, அவ்வளவுதான். இந்த 2 டைம் இழுத்துட்டு இது இப்படி இழுத்துருங்க, நல்லா டைட்டா இழுத்துக்கோங்க. முடிஞ்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நாட் போட்ட இடத்த நம்ம இப்படி இழுத்தோம்னா அது உள்ள போயிடும் பாருங்க. இப்போ நம்ம நாட் போட்ட இடமே தெரியல, இந்த பீட்ஸ்குள்ள போயிடும். நீங்க இப்படி இழுத்தீங்கனாலே அது உள்ள போயிடும். இப்போ நம்ம இங்க சாம்காக விட்டுருக்கோம், சாம் போட்டுடலாம். இப்போ நம்ம சாம் அது கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியா நாட் போட்டாச்சு இல்லையா, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாம் போட்டோம், ரொம்ப அழகா அவுட்புட் வந்திருக்கு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் நாட் போடுறது. இப்ப இனிமேல் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நாட் போடுறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினைச்சுக்காதீங்க. நார்மலா நம்ம போடுற நாட்டு தான். போட்டுட்டு நீங்க இழுத்து விட்டீங்கன்னா அந்த நாட்டு உள்ள போயிடும், பீட்ஸ்குள்ள போயிடும். அதனால உங்களுக்கு நாட்டுமே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்ப மேக் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இல்லையா. இனி அடுத்தடுத்து நீங்க மேக் பண்ணும்போது உங்க கிரியேட்டிவா யோசிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்களோட இன்ஸ்டா ஐடியை ப்ரமோட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காகவே நான் தனியா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். சோ இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல உங்களோட இன்ஸ்டா ஐடியை நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கி சேல் பண்றவங்களோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இதுக்காகவே ப்ரமோட் வீடியோன்னு சொல்லி நம்ம தனியா ஒரு வீடியோவே போட்டுடலாம். அதுல ஃபுல் வீடியோ போட்டுடலாம். எல்லாத்தோட ஐடியுமே நான் அதுல ப்ரமோட் பண்ணி காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி சின்னதா பிசினஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.